வணக்கம். உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ நதி ஜோதிடத்தின் சார்பாக எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜோதிடர் திருமுருகன். இன்றைய தினம் ஆனி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி, கேட்டை நட்சத்திரம், யோகம் சுபம், கரணம் கரசை, அமிர்தாதி யோகம், மரண யோகம், நரசிம்ம சதுர்த்தசி, ராகு காலம் 4:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை, யமகண்டம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. மேசராசி அன்பர்களே, சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். இன்றைய தினம் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். தனலாபம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய தினம் மிகவும் உங்கள் வேலை தாமதமாகும். ஞாபகமானது ஏற்படும். எல்லோரிடமும் கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய நாள். அமைதியாக இருக்க வேண்டிய இன்றைய தினம் நாள். மிதுனராசிக்காரர்களே, முடிவுகளை திடமாக எடுக்கக்கூடியவர்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளிலே வெற்றி வாய்ப்பு உண்டு. நண்பர்களினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். சுய தொழிலே லாபம் குறைவாக இருக்கும். கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழிகாட்டுவீர்கள். அமைதியாக இருப்பீர்கள். உங்களுக்கு சந்தேக குணம் இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். சிம்மராசிக்காரர்களே, உடல் உஷ்ணம் ஏற்பட்டு தோல் சார்ந்த நோய்கள், சில பிரச்சனைகள் ஏற்படும். சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ இன்றைய தினம் காதல் வசப்படுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. கன்னிராசிக்காரர்களே, புதனை அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஏதேனும் தேவையாக இருந்தால் அதை பேசியே சாதித்து விடுவீர்கள். காரிய வெற்றி பெறுவீர்கள். ஜெயம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களே, எதையும் நடுவுநிலைமையோடு செயல்படுத்தக்கூடியவர்கள். எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றி உண்டு. அம்மாவின் மீது அன்பாக இருப்பீர்கள் இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். எதையும் யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். காரிய வெற்றி உண்டு. தனுசு ராசிக்காரர்களே, சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசி கட்டத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் நல்ல தொழில் முன்னேற்றம் உண்டு. நல்ல வருமானம் ஏற்படும். சில பிரச்சனைகள், அம்மாவிடம் வாக்குவாதம் ஏற்படும். அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தந்தையிடம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. மகர ராசிக்காரர்களே, எதையும் மெதுவாகவும் செய்யக்கூடியவர்கள். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும். 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுவீர்கள். கும்பராசிக்காரர்களை, எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அரசு பணிக்கும் தனியார் துறையிலும் மிகச்சிறந்த தலைமையிடத்திற்கு வர வேண்டும் என்று யோசித்து கொண்டே நீண்ட நாளாக இருக்கிறீர்கள். காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மீனராசிக்காரர்களே, நினைத்த காரியம் கைகூடும். 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் நல்ல முன்னேற்றம், சமூக அந்தஸ்து கிட்டும். தான தர்மம் செய்வீர்கள். பிறகு ஏதாவது உதவி என்றால் முன்னே சென்று செயல்படக்கூடியவர்கள். நன்றி, வணக்கம். நாமக்கல் நதி யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு ஷேர் பண்ணிங்க.